ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சேல்ரி பேஸ்டு கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ சேல்ரி கொடுத்து அந்த சேல்ரியோ இல்லை அமௌண்ட்டோ ஒரு இன்கமோ கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு க்ளூ கொடுத்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாடல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அசோக் கேவ் 40% ஆஃப் த அமௌண்ட் ஹி ஹேட் டு ஜெயன். ஸோ அசோக் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சோ அதுலேருந்து 40% எடுத்து ஜெயனுக்கு கொடுத்துட்டாரா. இப்போ அசோக்கை ஃபஸ்ட்டு எழுதுறேன். ஓகேவா? அசோக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து 40% எடுத்து ஜெயனுக்கு கொடுத்துறாரு. அசோக்கிட்ட இப்போ 100% இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட இதுலேருந்து ஒரு 40% எடுத்து 40% எடுத்து யாருக்கு கொடுத்துட்டாருன்னா ஜெயனுக்கு கொடுத்துட்டாரு. 100ல் 40%னா எவ்வளவு? 40. ஓகேவா? அசோக்கிட்ட 100% இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட வந்து 40% எடுத்து ஜெயனுக்கு கொடுத்துட்டாரு. ஜெயன் இன்டர்ன், அடுத்தது ஜெயன் இன்டர்ன் கேவ் 1/4 ஆஃப் வாட் ஹி ரிசீவ் ஃப்ரம் அசோக் டு பிரகாஷ். ஜெயன் என்ன பண்ணுறாருனா, ஜெயன் அவரோட இதிலிருந்து 1/4 எடுத்து பிரகாஷுக்கு கொடுக்குறாரு. அப்போ 40ல் 1/4னா எவ்வளவு? 40ல் இப்போ ஜெயன்ட்ட 1/40 தான் இருக்குது. அந்த 40ல் 1/4 ஜெயன் இன்டர்ன் கேவ் 1/4. அப்போ அந்த 40ல் 1/4 எடுத்து யார் கொடுத்துருக்காரு? பிரகாஷுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ 1/4னா எவ்வளவு? ஸோ கேன்சல் பண்ணால் 10. பிரகாஷுக்கு அப்போ 10 கொடுத்துருக்காரு. கிளியரா? ஸோ அசோக் வந்து 100% கையில் வச்சுருக்காரு. 40% வந்து ஜெயனுக்கு கொடுத்துட்டாரு. ஜெயன் என்ன பண்ணார், அதுலேருந்து 1/4 எடுத்து பிரகாஷ் கொடுத்தாரு. அடுத்தது, ஆஃப்டர் பேயிங் ₹200 டு த டாக்ஸி டிரைவர் அவுட் ஆஃப் த அமௌண்ட் ஹி காட் ஃப்ரம் ஜெயன், பிரகாஷ் நவ் ஹேஸ் ₹600 லெஃப்ட் வித் ஹிம். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஜெயன்ட்டு வாங்கின அமௌண்ட்டில் ₹200 டாக்ஸி டிரைவருக்கு கொடுத்துட்டாரா. 200 டு த டாக்ஸி டிரைவர் அவுட் ஆஃப் த அமௌண்ட் ஹி காட் ஃப்ரம் த ஜெயன். ஜெயன்ட்டு வாங்கின அமௌண்ட்டில் ₹200 வந்து டாக்ஸி டிரைவர் கொடுத்துட்டு பிரகாஷ் இப்போ கையில் எவ்வளோ வச்சுருக்காருன்னா ₹600 கையில் வச்சுருக்காராம். இப்போ கேட்ட கொஸ்டின், ஹவு மச் அமௌண்ட் டிட் அசோக் ஹேவ். ஸோ பிரகாஷ் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட ஜெயன்ட்டு வாங்கினதில் ₹200 டாக்ஸி டிரைவருக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் ₹600 கையில் வச்சுருக்காரு. டாக்ஸி டிரைவர் கொடுத்து போக 600 இருக்குது. அப்போ மொத்தமாக பிரகாஷ் எவ்வளோ வாங்கியிருப்பார்? இந்த 200 + 600 டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருப்பார்? ₹800 வாங்கியிருப்பாரா? பிரகாஷ் டோட்டலாக ₹800 வாங்கியிருப்பாரா? பர்சன்டேஜில் எவ்வளவு? அதுதான் 10. வேல்யூவில் எவ்வளவு? 800. அப்போ 10% தான் 800னா நமக்கு அசோக் ஸ்டார்டிங் ஹவு மச் அமௌண்ட் டிட் அசோக் ஹேவ், அசோக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. 100% எவ்வளவு? ஸோ பர்சன்டேஜ் கேன்சல், 0 கேன்சல், 800 × 10 8000. இதுதான் ஆன்சர். கிளியர்? ஸோ 8000 தான் ஆன்சர். ஸோ என்ன இருந்துச்சு, அசோக் வந்து ஃபஸ்ட்டு அவர் கையில் இருந்த அமௌண்ட்டில் 40% எடுத்து ஜெயனுக்கு கொடுத்துட்டாரு. ஜெயன் என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த அமௌண்ட்டில் 1/4 எடுத்து பிரகாஷுக்கு கொடுத்தாரு. 10. ஸோ பிரகாஷ் என்ன பண்ணார், ₹200 டாக்ஸி டிரைவருக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் ₹800 கையில் வச்சுருக்காரு. அப்போ டோட்டலாக 200 டாக்ஸி டிரைவருக்கு போயிடுச்சு, 800 கையில் இருக்குது, இப்போ 600 கையில் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காரு பிரகாஷ்? ₹800 வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம 100ல் 10% தான் அது. 800னா வெறும் 10% தான் அந்த 800. அப்போ 100% எவ்வளவு? அசோக் எவ்வளோ வச்சுருந்தாரு? 100% எவ்வளவு? ஸோ ஆன்சர் என்னது? 8000. கிளியர்? புரியுதா? இந்த மாடல் சம் அதிகமாக நமக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதீப் spent 40% of his monthly income on food items and 50% of the remaining on clothes and conveyance. He saved one-third of the remaining amount after spending on food, clothes and conveyance. If he saves ₹19,200 every year, what is his monthly income? இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணாலும் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரதீப் வந்து 100% சேலரி வாங்குறான்னு வச்சுக்கலாமா? 100% ஒரு மந்த்லி இன்கம்னு வச்சுக்கலாமா? இதில் ₹100 நீங்களும் வச்சுக்கோ, உங்கள் கைட்ட ₹100 சேலரி வருது. ஓகேவா? ஸோ இதில் 40% என்னன்னு வச்சுட்டாராம், ஃபுட் ஐட்டம்ஸ்க்காக செலவு பண்ணிட்டாராம். 40% ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு செலவு பண்ணிட்டார்ல. நீங்களும் ₹100 கையில் வச்சுருக்கீங்கன்னா ₹40 ஃபுட்டுக்கு கொடுத்துட்டீங்க. அண்ட் 50% ஆஃப் த ரிமைனிங்னா
இது செலவு பண்ண போக கையில் எவ்வளோ இருக்கோ அதில் 50%. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 100 கையில் இருந்துச்சு, 40% எடுத்து ஃபுட்டுக்கு கொடுத்துட்டோம். ரிமைனிங் கையில் எவ்வளோ இருக்கும்? 60% தான் இருக்கும். இதில் 50% எடுத்து கிளாத்ஸ் அண்ட் கன்வேயன்ஸுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இதில் 50%னா எவ்வளவு? 50%னா எவ்வளவு? 60ல் பாதினா எவ்வளவு? 30 எடுத்து கிளாத்ஸ் அண்ட் கன்வேயன்ஸ்க்கு கொடுத்துட்டாரு. ஓகேவா? ஸோ இனி ரிமைனிங் அவர் கையில் எவ்வளோ இருக்குது? 100 ரூபாய் இருந்துச்சு, 40 ரூபாய் அங்கே ஃபுட்டுக்கு கொடுத்தாச்சு. ரிமைனிங் 60 இருந்துச்சு, அதில் 50%, அதாவது 30 எடுத்து கிளாத்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு கொடுத்துட்டாரு. இனி ரிமைனிங் கையில் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் ஒரு 30 இருக்கும். அப்படிதான் 30 போக 60ல் 30 போக ரிமைனிங் ஒரு 30 இருக்கும். இதில் he save 1/3 of the remaining amount after spending on food, clothes and conveyance. ஸோ இதில் 1/3 எடுத்து என்ன பண்ணுறாருன்னா சேவ் பண்ணுறாராம். இதுக்கெல்லாம் செலவு பண்ண போக கையில் 30 தானே இருக்குது. இந்த 30ல் 1/3 எடுத்து சேவ் பண்ணுறாரு. 1/3னா எவ்வளோ வரும்? 10 எடுத்து என்ன பண்ணுறாரு? சேவ் பண்ணுறாரு. இதுதான் அவரோட சேவிங்ஸ். ஓகேவா? இந்த லைன் வரைக்கும் முடிச்சிட்டோமா? இஃப் ஹி சேவ், க்ளூ என்னன்னா இதுதான் க்ளூ. ருப்பீஸில் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் நம்மளோட க்ளூ. அதை வச்சு தான் நம்ம சம்மே முடிக்க போகிறோம். ஓகேவா? இஃப் ஹி சேவ் ₹19,200 எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் அவர் 19,200 சேவ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மந்த்லி இன்கம் என்ன? கேட்டிருக்கிறது மந்த்லி இன்கம், கொடுத்துருக்கிறது ஆனுவல் சேவிங்ஸ். அப்போ ஆனுவல் சேவிங்ஸாக மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு. கொடுத்துருக்கிறது ஒரு இயர்லி எவ்வளோ சேவ் பண்ணுவாருன்னு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. அப்போது 19,200ங்கிறது இயர்லி சேவிங்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுவார்? பை 12 எவ்வளோ வரும்? 112 is 12. ரிமைண்டர் எவ்வளவு? ரிமைண்டர் 12 போனால் ரிமைண்டர் 7. ஸோ 6,600. அப்போ 1,600 தான் ஒரு மந்த்துக்கு சேவ் பண்ணுறார். ஒரு மாதத்துக்கு இது ஒன் மந்த்துக்கு சேவிங்ஸ் வந்து 1,600. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறாரு? நம்ம இதில் 10%. 100% வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் சேலரி, நமக்கு 10%. ரியல் வேல்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு சேவிங்ஸ் எவ்வளவு? 1,600. அப்போ ரெண்டும் ஒன்று தானே. 10% தான் 1,600னா என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் சைட் பண்ணணும். மந்த்லி இன்கம் என்ன? 100%. அவரோட மந்த்லி இன்கம் 100%. அதில் தானே பிரிக்க ஆரம்பித்தோம். இதானே அவரோட மந்த்லி இன்கம். அப்போ 100% என்ன? ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 0வும் இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிருமா? 16 × 3 0 16,000. கிளியர்? புரியுதா? அவர் கையில் 100% சேலரி இருந்துச்சு. இதில் ஒரு 40% எடுத்து என்ன பண்ணிட்டாரு? ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு கொடுத்துட்டு ரிமைனிங் கையில் இருந்துச்சு 60 இருந்துச்சு. இதில் ஒரு 50% எடுத்து கிளாத்ஸ் அண்ட் கன்வேயன்ஸுக்கு கொடுத்துட்டாரு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 60ல் 50%னா 30 போக ரிமைனிங் 30 இருக்கும். அதில் 1/3 எடுத்து தான் சேவ் பண்ணுறாரு. அப்போ சேவ் பண்ணுற ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணுறது எவ்வளோன்னா 19,200 ருபீஸை 1 இயருக்கு சேவ் பண்ணுறாரு. அப்போது 1 மந்த்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுவார்? பை 12 போட்டால் 1 மந்தோட வேல்யூ கிடச்சோம். 1,600 ருபீஸ் ஒரு மந்த்துக்கு சேவ் பண்ணுறாரு. அதுதான் இந்த சேவிங்ஸ் 10%. அப்போ 10% தான் 1,600னா 100% எவ்வளவு? ஸோ கேன்சல் பண்ணால் 16,000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர்? புரியுதா? இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஃபார்மேட் அந்த ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப முக்கியம். ரிமைனிங் கொடுக்குறதும் சரி, பர்சன்டேஜ் கொடுக்குறதும் சரி, இது ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ் எடுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. எ மேன் கிவ்ஸ் 30% ஆஃப் ஹிஸ் சேலரி டு ஹிஸ் ஒய்ஃப். அவர் என்ன பண்ணுறாரு? அவரோட சேலரியில் 30% அவர் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டாரு. 20% ஆஃப் த ரிமைனிங் டு ஹிஸ் சன். இந்த ரிமைனிங்கில் 20% சன்னு கொடுத்துட்டாரு. 10% வாட் இஸ் லெஃப்ட் டு சேரிட்டி. ரிமைனிங் 10%, ரிமைனிங் இருக்கிறதுல 10% சேரிட்டி கொடுத்துட்டாரு. நவ் ஹீ இஸ் லெஃப்ட் வித் ₹5,040. வாட் இஸ் இஸ் மந்த்லி சேல்ரி? அவர் சேல்ரி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 100% சேல்ரி வாங்குறாரு அப்படின்னா 30% என்ன பண்ணிட்டாரு? ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ 100ல் 30%னா எவ்வளவு? 30 போயிடும். 30 போயிட்டு ரிமைனிங் 100ல் 30 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு? 70 இருக்கும். 20% ஆஃப் த ரிமைனிங். இதானே ரிமைனிங். ரிமைனிங்னாலே இருக்கிற அமௌண்ட்டில் செலவு கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறதா ரிமைனிங் சொல்லுவோம். அப்போ 100ல் 30 ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் கையில் எவ்வளோ வச்சுருக்காரு? 70% வச்சுருக்காரு. இதில் 20% எடுத்து அவர் சன்னுக்கு கொடுத்துட்டாரு. 20% எடுத்து சன்னுக்கு கொடுத்தாருன்னா எவ்வளோ கொடுப்பாரு? 70ல் 20%னா 10%னா 7. 20%னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 14 எடுத்து
சன்னுக்கு கொடுத்துட்டாரு. இந்த 70லேருந்து 14 எடுத்து சன்னுக்கு கொடுத்துட்டாரு. சன்னுக்கு ஒன்றா ரிமைனிங் எவ்வளோ வச்சுருப்பாரு? ஸோ 70ல் 14 போச்சுன்னா 70ல் 10 போச்சுன்னா 16, 4 போச்சுன்னா 56. ஓகேவா? 56 தானே இப்போ கையில் வச்சுருக்காரு. இதில் and 10% what is left to charity. கையில் எவ்வளோ வச்சுருக்காரோ அதை சேரிட்டிக்கு கொடுத்துட்டார். இப்போ கையில் எவ்வளோ இருக்குது? 56 இருக்குது. இல்லை 10% எடுத்து சேரிட்டி கொடுத்துட்டார். கையில் எவ்வளோ வச்சுருக்காரோ அதில் வந்து 10% எடுத்து சேரிட்டிக்கு. இதில் 10% எவ்வளோ? 5.6. அப்போ 5.6 rupees எதுக்கு போயிடுச்சு? சேரிட்டிக்கு போயிடுச்சு. இனி ரிமைனிங் கையில் எவ்வளோ இருக்கும்? 56ல் 5.6 போச்சுன்னா 56ல் 5 போச்சுன்னா 51, 0.6 போச்சுன்னா 50.4. இதுதானே இப்போ ரிமைனிங் அவர் கையில் இருக்குது. இதானே ரிமைனிங். இப்போ கையில் எல்லாமே கொடுத்து போக ரிமைனிங் இவ்வளோ தானே கையில் வச்சுருக்காரு. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? சேரிட்டி வரைக்கும் முடிச்சாச்சு. நவ் ஹீ இஸ் லெஃப்ட் வித் rupees 5040. 5040 rupeesோட இருக்காராம். வாட் வாஸ் இஸ் சேல்ரி? அவரோட சேல்ரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளவோ அதானே அவரோட லெஃப்ட்டு. அப்போ 50.4 தானே ஃபைனலாக கையில் வச்சுருக்காரு. ரியல் வேல்யூ எவ்வளோ வச்சுருக்காரு? 5040 rupees வச்சுருக்காரு. 100% எவ்வளவு? ஓகே, இதுலேருந்து பாயிண்ட் எடுத்துருவோம். பாயிண்ட் எடுத்தால் நமக்கு ஈஸியாக முடியும். ஸோ இதுலேருந்து பாயிண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே மேலே ஒரு 10ஆல் கீழே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் பாயிண்ட் போகும். ஸோ கீழே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பாயிண்ட் போயிடுச்சு. அப்போ மேலே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிருமா? ஸோ 504, இந்த 504 1 டைம் போகுமா? அப்போ 1 போட்டு 1 2 3 4 zeros இருக்குது. இப்போ 1 2 3 4. அப்போ ஆன்சர் என்னது? அவரோட சேல்ரி எவ்வளவு? 10,000. அவரோட சேல்ரி ஆக்சுவலாக என்னது? 10,000. ஒரு 1 போட்டு ஒரு 4 zeros வருது. அப்போ ஆக்சுவலாக ஆன்சர் என்னது? 10,000 அவரோட சேல்ரி. கிளியர்? ஸோ இது ஒன்றுமே இல்லை. கொஷினை ரீட் பண்ணணும், அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 100% இருந்துச்சு, 30% ஒய்ஃபு கொடுத்தாரு, ரிமைனிங் 70% இருந்துச்சு. அதில் 20% எடுத்து சன்னுக்கு கொடுத்தாரு. 70ல் 20% எவ்வளவு? 14 எடுத்து சன்னுக்கு கொடுத்துட்டாரு. ரிமைனிங் 56 இருக்குது. இதில் 10% எடுத்து சேரிட்டி கொடுத்தாரு. 56ல் 10%னா 5.6. அப்போ 5.6 56 ரூபாயில் 5.6 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 50.4 இருக்கும். வேல்யூ ருப்பீஸில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? இதெல்லாம் கொடுத்து போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 5040 இருக்கா? அப்போ அந்த 5040 தான் 50.4னா 100%. இல்லை 50.4% தான் 5040னா 100% எவ்வளவு? ஸோ கேன்சல் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A person spend 10% of his income on medical. மெடிக்கலில் 10% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 20% as income on traveling and the rest of his income spent on others. If the expenditure on others is rupees 3,500, then find the total income. இல்லை ரிமைனிங் அப்படி எந்த வேர்டுமே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணால் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். முதல் 100% வாங்குறாரா? 10% வந்து மெடிக்கல் செலவு பண்ணுறாரா? 20% வந்து ட்ராவலிங் செலவு பண்ணுறாரா? அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் அதர்ஸ். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 10% மெடிக்கல், 20% ஸ்பெண்ட் ஆன் ட்ராவலிங். டோட்டலாக மெடிக்கலும் ட்ராவலிங்கும் சேர்த்து எவ்வளவு? ஏன்னா இதில் ரிமைனிங்னு கொடுக்கல. 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. 10% வந்து மெடிக்கல், 20% வந்து ட்ராவலிங். அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ்? இது ஒரு 10, இது ஒரு 20, ரிமைன் டோட்டலாக எவ்வளவு? 30% வந்து மெடிக்கல் ட்ராவலுக்கு எடுத்து வச்சிட்டாரு. எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் அதர்ஸ். ரெஸ்ட்னா ரிமைனிங் இருக்கிறது. அப்போ 100ல் 30 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 70% இருக்கும். இதுதான் அதர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. புரியுதா? 100% அவர் கையில் இருக்குது. 10% மெடிக்கலுக்கும் 20% வந்து ட்ராவலிங்க்கும் வச்சுருக்காரு, எடுத்து வச்சுட்டார். அதே டோட்டல் இன்கமில் தான். ஸோ டோட்டலாக இது ஒரு 10%, இது ஒரு 10%, இது ஒரு 20%, டோட்டலாக எவ்வளவு? 30% இதில் வச்சுட்டாரு. அப்போ 100ல் 30% இதுக்கு போச்சுன்னா ரிமைனிங் அந்த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் அதர்ஸ் மீதியில் செலவு பண்ணிட்டார். அப்போ 70% வந்து அதர்ஸுக்கு போயிடுச்சு. ஓகேவா? இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அதர்ஸ் இஸ் 3,500, அதர்ஸில் செலவு பண்ணது எவ்வளவா? ரியல் வேல்யூ எவ்வளவா? 3,500. அப்போது டோட்டல் இன்கம் என்னது? 70% தான் 3,500னா 100% என்னது? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 7ம் 35ம் 5 டைம்ஸ் போகுமா? இங்கே ஒரு 0 இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் எவ்வளவு? 5,000.
ஸோ ஆன்சர் எவ்வளவு 5000. இதுதான் அவர் ஸ்பெண்ட் பண்ணார். கிளியர்? புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு 10%, இதுலையே ரிமைனிங்லேருந்து எடுக்கலைன்னா ஃபஸ்ட்டு 10% மெடிக்கல், 20% ஆஃப் த இன்கம் ஸ்பெண்ட் ஆன் ட்ராவலிங். அவரோட இன்கமில் தான் 20% சொல்கிறாங்க. ரிமைனிங்கில் ஒரு வேர்டு கொடுக்கவே இல்லை. கொடுத்தா தான் 10% எடுத்து ரிமைனிங் 90ல் 20% எவ்வளவோ அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அதில் கொடுக்கல. ஸோ அப்போ 10% ஆஃப் த இன்கம் வந்து மெடிக்கல், 20% ஆஃப் த இன்கம் வந்து ட்ராவலிங், அந்த ரெஸ்ட் ரிமைனிங் வந்து அதர்ஸ். அதாவது இது போக ரிமைனிங் தான் அதர்ஸ். அப்போது இது 10, இது 20, டோட்டலாக 30%. 30% போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 70% இருக்கும். இதுதான் அதர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதோட ருபீஸ் கொடுத்துட்டாங்க, 3500ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 3500ங்கிறது என்னது? 70%. அந்த 70% தான் 3500னா 100% எவ்வளவு? கிளியர்? புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? சதீஷ் கேவ் 30% of his monthly salary to his 2 friends Ram and Vivek, which is equally divided between them. சதீஷுக்கு இப்போ 100% சேல்ரினா அவர் என்ன பண்ணுறாரு? அவரோட இன்கமில் 30% எடுத்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ராமுக்கு 15%, விவேக்குக்கு 15%ன்னு பிரித்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்குறாரு. இது ராமுக்கு, இது விவேக் கொடுக்குறாரு. ஓகேவா? அண்ட் 20% ஆஃப் த ரிமைனிங் டு ஹிஸ் சன். ரிமைனிங் இப்போ எவ்வளோ இருக்கோ அதில் 20, இப்போ ரிமைனிங் 70 தானே இருக்குது, அதில் 20% எடுத்து சன்னுக்கு கொடுக்குறாரு. சன் 20% எவ்வளவு? 14 எடுத்து அவரோட சன்னுக்கு கொடுத்துட்டாரு. இஃப் த சம் ஆஃப் த மணி காட் பை சதீஷ் சன்னுக்கு கிடைச்சதும் அண்ட் விவேக் இஸ் 43, விவேக்கு கொடுத்ததும் சேர்த்து 4350 ஃபைண்ட் இஸ் மந்த்லி சேலரி ஆஃப் சதீஷ். இந்த சம நீங்கள் பண்ணிடலாமா? இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம பண்ணிடலாமா? அது விவேக் கிடைச்சதும் அவர் சன்னுக்கு கொடுத்ததையும் சேர்த்தா 4350 நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அது பர்சன்டேஜில் போடுங்க. ஸோ போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்சரை, இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அது கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். ஸோ உங்களோட ஆன்சர், இதுக்கான ஃபைனல் ஆன்சரை எனக்கு கமெண்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட அடுத்த மாடல் சம்ஸோட பார்க்கலாம். ஓகேவா? Thank you.